ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு லதா ஸ்வீட் ஹோம். இது சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தாங்க. சண்டே எப்போவுமே என்னோடய ரொட்டீன் கொஞ்சம் லேட்டாக தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஒரு 7:30 போல் தான் கிச்சன் பக்கமே வருவேன். அத்தை சீக்கிரம் எழுந்திருந்தாங்கன்னா அவங்க டீ போட்டு வைப்பாங்க. அப்படியே டீ கொதிச்சுட்டு இருந்துச்சு, எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு நான், அத்தை, மாமா மட்டும் அங்கே எடுத்துக்கிட்டோம். டீ மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் நான் ஒரு 11:30க்குள்ளே என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால் என்னோடய வேலையை நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 11:30க்கெலாம் முடிச்சிடலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் குருமா தான் செய்ய போகிறேன். ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுட்டேன்னா ஸோ அவங்க வாங்கிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அத்தை தான் எப்போவுமே இந்த வெங்காயம்லாம் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கை வலியாக இருக்கவே அவங்களால் செய்ய முடியல. இந்த வெங்காயம் மட்டும் உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செடிக்கு போட்டுடுவேன். வெங்காயம்லாம் தோல் உரிக்கிறதுக்குள்ளேயே மட்டனும் ஃபிஷ்ஷும் வந்தாச்சு. ஸோ மட்டன் இப்போ க்ளீன் பண்ணிடலாம். ஃபிஷ் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃபிஷ்ஷில் கை வைக்க போகிறேன். சைட் பை சைடு லஞ்சுக்கு ரசமும் மீன் குழம்புக்கும் புளியும் ஊற போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மட்டன் குருமாவுக்கு மசாலாஸ் தான் அரைச்சிக்க போகிறேன். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கரம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொஞ்சம் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதை ஆற விட்டு அரைச்சிக்கணும். உங்களுக்கு வேணுன்னா ஒரு 4 முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரியவ கிருஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மட்டன் குருமா. 3 வேளையும் இட்லி மட்டன் குருமா வச்சா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே அவளுக்கு போதும்னு சொல்லிடுவா. மட்டன் குருமாவை இந்த மாதிரி அரைச்சி மசாலாஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா கூடுதலாகவே தெரியும். இந்த மசாலாஸ்லாம் வதக்கும் போது கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. அது மட்டும் லாஸ்ட்டாக லேசாக வதக்கிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் கொட்டி ஆற வச்சாச்சு. அப்படியே சைட் பை சைட் மதிய சாப்பாடுக்கு அரிசியும் ஊற போட்டு வச்சுட்டேன். அது ஒரு 1 hour ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். என்னோடய சண்டே ரொட்டீன் ஆல்மோஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11:30க்கெலாம் முடிச்சுட்டு உட்காந்துடணுன்னு பார்ப்பேன். இல்லைன்னா ஒரு 1 o'clock போல் ஆகிடும். ரொம்ப லேட் ஆகிடும். நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது. இப்போ குக்கரில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய், ஒரு கரண்டி கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். கரெக்டாக மிளகாய்த்தூள் எடுக்கும் போது தான் காலி ஆகிடுச்சு. ஸோ அதையும் அப்படியே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் வதக்குனதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் போய் மட்டன் க்ளீன் பண்ணேன்னா அதுக்குள்ளே இதில் மிளகாய்த்தூள் வாசனைலாம் போயிட்டுருக்கும். கரெக்டாக இருக்கும் மட்டன் ஆட் பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட போகிறேன். இது 6 விசில் வைக்க போகிறேன். கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அன்றைக்கி மெய்டு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்தாச்சு. யூஸ்வலாக 12:30 போல் தான் வருவாங்க. அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் போனாங்களாம். இந்த வழியாக வந்தேங்க்கா, சரி வேலையை முடிச்சுட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இப்போ நான் சமைச்ச பாத்திரம் திருப்பி விடும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு ஈவினிங் போல் தேய்ச்சிக்கலான்ட்டு சரி விட்டுட்டேன். எங்கள் அத்தைலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கைண்டாக இருப்பாங்க மெய்ட்கிட்ட. அவங்க பழைய வேலை செஞ்சவங்களாம் அப்பப்போ அவங்கள பார்ப்பாங்கன்னா பாருங்களேன். எக்ஸ்ட்ராலாம் வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கேற்ற காசுலாம் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அவங்கள பார்த்து நானும் அது போலவே பழகிட்டேன். நான் சமைக்கும் போது இவங்க இப்படி தேய்ச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே சமைச்சிடுவேன். இங்கே எனக்கு நெய்பர்ஸ்லாம் அவ்வளோ இல்லாததுனால கவிதா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்ருப்போம். நாங்கள் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாலோ எக்ஸ்ட்ரா வேலைலாம் சொன்னாலோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இவங்க எங்ககிட்ட ஒரு 2 yearsஆக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ குருமாவுக்கு தேங்காய் தான் அரைச்சிட்டு இருக்கேன். இதை அரைச்சிட்டேன்னா இப்போ குருமா ரெடி ஆகிடும். இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 2 weeks ஆகுது. பழைய மிக்ஸி ஒரு 6 yearsஆக வச்சுட்டு இருந்தேன். அது ரிப்பேர் ஆகிடுச்சு. 1500 ஆகும் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு. சரி அதுக்கு புதுசாகவே வாங்கிடலான்ட்டு இந்த மிக்ஸி வாங்கியிருக்கோம். இது 1000 watts. இது பழசு 750 watts தான். இதில் நம்ம மாவு கூட அரைச்சிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது. இது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ரிவ்யூ சொல்கிறேன்.
அவ்வளவுதான், குழம்பு தாளித்து விட்டாச்சு. மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு தான் இப்போ டிஃபன் சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4-5 இடித்து போட்டுக்க போகிறேன். மற்றதை முழுசாக தான் போட போகிறேன். இடிக்கிறதுல கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இடித்ததெல்லாம் சேர்த்துட்டு கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். நல்ல மிளகாய் தூள் வாசனைலாம் போன பிறகு தான் புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன். இந்த மட்டன் குருமா செய்யும் போதெல்லாம் எனக்கு எப்போயாச்சும் இந்த முட்டை தோசை சாப்பிடணும் போல் இருக்கும். சரி, நமக்கு பிடிக்குதா, நம்ம சமைச்சு சாப்பிட்ணுங்க. இந்த முட்டை தோசையை சுட்டுட்டு பசங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். சரி, அவங்களும் சாப்பிட்றேன்னாங்க. அவங்களுக்கு பாதி பாதி வச்சுட்டு நான் எனக்கு இன்னொன்று சுட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே டிஃபன் வச்சுட்டு அவங்கவுங்க எடுத்து சாப்பிட வேண்டியது தான். டைனிங் டேபிளை வச்சுட்டேன். இப்போ நானும் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாக்கு மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெரிய சைஸு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸ் மீன்லாம் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சைடில் வச்சுப்பேன். அது ஒரு ஸ்லைஸாக தேய்ச்சி கழுவினா உடையாது. எங்கள் அம்மா வீட்டிலலாம் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் திக்காக தான் சாப்பிடுவாங்க. எனக்கும் அது பழகிடுச்சு. இந்த டேஸ்ட் தான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சுண்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே நான் மீனுக்கு கார உப்பு போட்டு ஊற வச்சுட்டு போகிறேன். நான் இந்த மீனை ஒரு 2 days வச்சுப்பேன். ஸோ தனி பாக்ஸில் போட்டு அன்னன்னைக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ குழம்பு நல்லா சுண்டி திக்காயிடுச்சு. இப்போ இதில் மீனை போட்டோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மீனையும் கார உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த 2 பாக்ஸை மட்டும் ஃப்ரீசரில் வச்சுட்டு போகிறேன். அவ்வளோதாங்க, சமையல் வேலை முடிஞ்சுது. ரசமும் கூட்டி வச்சுட்டு அது ஒரு 1 o'clock போல் தான் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ சாப்பாடு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு பசங்கக்கிட்ட போயிட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு 2 அடுப்பில் சாப்பாடு வேக போட்டுருந்தேன். இப்போ நடுநடுவில் சாப்பாடு மட்டும் போய் பார்க்க வேண்டியது தான். மற்றபடி இவங்கக்கிட்ட தான் ஒரு 1.5 hours ஃபுல் டைமும் இவங்கக்கிட்ட தான் உட்கார போகிறேன். தர்ஷினியால் ஒரு 1/2 hour உட்காந்து படிப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பல் பண்ணாதான் படிப்பா. நான் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். மற்றபடி பசங்கிட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பேன். இன்னும் நைட் டைம்லாம் பயங்கரமாக 3 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் போஸ்டர்லாம் பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். Hanging from the branches of the banyan tree. Sunday government holiday isn't it? Government தான சொல்லிருக்காங்க Sunday தான் லீவு. Saturday எப்பயாச்சும் ஸ்கூல் இருக்கும். நேஷனல் கூட எப்பயாச்சும் தான் இருக்கும். ஆனா Sunday இருக்காது. Tree is more than ஒழுங்கா சொல்லுங்க. Sam tells அப்படி இல்ல ஃபர்ஸ்ட்ல Uncle tells Sam that the tree is more than 250 years old. It is one of the oldest tree. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. மேடம் கொஞ்சம் உட்காருவாங்க, நிற்பாங்க. சரி, அவங்க போக்கிலே போய் நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களும் படிப்பாங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது சொல்லுவா, அதையும் கேட்டுக்கிட்டு அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிப்போம். அவ்வளோதாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே அவங்களாலையும் உட்கார முடியாது. எனக்கும் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு.
இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசமும் கொதிக்க போட்டுட்டு சாப்பாடு போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். பசங்களும் ஒரு 1:30 போல் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் தான் உட்காந்து படிப்போம். இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் மட்டும் கொஞ்சம் டைம்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன். காலையில் கொஞ்சம் நேரம் படிப்போம், அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு ஒரு 2 hours கிடைக்கும், அப்போ படிப்போம். பெரியவ அவளே படிச்சுப்பா, அவளை பற்றி பிரச்சனை கிடையாது. சின்னவ கூட ஒரு 5th standard வரைக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே படிச்சுப்பாங்க. பசங்க புரிஞ்சு படிக்கிறாங்களான்ற தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதை நான் எப்போவுமே கவனிச்சுப்பேன். எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி தாங்க இருக்கும் எங்கள் ரொட்டீன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இப்படிக்கு அன்புடன் லதா. பாய், டேக் கேர்.